விசுவாசம் என்பது என்ன? உதாரணமாக ஒரு சின்ன விதைய நம்ம நிலத்துல பயிரிட்டோம் அப்படின்னா, அது ஒரு பெரிய விருட்சமா வளர்ந்து அது விளைச்சல கொடுக்குங்கிறத நம்ம நம்புறோம். அது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைய நம்ம கர்த்தராக இயேசுப்பா மீது வச்சோம் அப்படின்னா, அதுதான் விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. ஏன் ரொம்ப முக்கியம்? முதலாவதாக விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியமா. நம்ம மீது வச்ச அன்புனால தான் இயேசுப்பா நமக்காக பாவத்துக்காக ரத்தம் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை பெற்று கொடுத்திருக்காங்க. அதை காட்டிலும் ஏசப்பாவுக்கு நம்ம பிரியமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. இரண்டாவதாக, விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்களா. நம்ம என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு வேலைக்கு நம்ம ரெஸ்யூமை கொடுக்கிறோம், அதுல வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, அப்படிங்கிறது விசுவாசம் கிடையாது. தேவன்கிட்ட இதை கேட்கிறோம், அது நிச்சயமா என் தேவன் எனக்கு செய்தி முடிப்பார், இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அது சூழ்நிலைகள் சாத்தியம் இல்லைனாலும் சரி, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு இதை செய்தி முடிப்பார், நான் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இதுதான் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. மூன்றாவதாக, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்துல நமக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, கவலை உண்டு, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு. ஆனா அதில் மத்தியிலையும் ஏசப்பா இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை நமக்கு கொடுக்கிறாருங்க. அதுக்கு விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எந்த சூழ்நிலையில தேவன் இந்த தேவைகளை எனக்கு சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம பாவத்துக்கு எதிராக ஓடுகிறதுக்கும் விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. பாவத்துக்கே விசுவாசம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக ஏசப்பா அடிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஆணித்தரமா விசுவாசிச்சு அப்படின்னா, தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருப்போம்ல. அப்போ பாவத்தை ஜெயிக்கவும் நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. பரலோகத்தை நம்ம பார்த்தது கிடையாது, அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த கானானாகிய தேசத்தை நம்ம சுதந்திரிக்க தான் இந்த உலகத்துல நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம். அது ஒரு ஆணித்தரமான விசுவாசம் இல்லையா? அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா தானே அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்க முடியும். அப்ப பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, நம்ம இந்த பூலோகத்தில் விட்டு போன பிறகு பரலோகத்துல ஒரு வாழ்க்கையை வாழ போறதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு காரியம் விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்குன்னு நம்ம நிதானிச்சு பரீட்சை பார்த்து வாழ்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது எவ்வளவு முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்க.